விளிம்பு குரல் தமிழர்களே வணக்கம். மக்களவை, மாநிலங்களவை என இந்த 18வது நாடாளுமன்றம் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. பாயும் புலியாக மகுவா மைத்ரா, தமிழ்நாட்டு இன்னொரு அறிஞர் அண்ணாவாக ராஜா, இப்படி ஒவ்வொருவரும் அங்கே குதித்து இருக்கிறார்கள். அதிலே கன்னடத்து சிங்கம் என்றே கார்கே அவர்களை சொல்லலாம். மாநிலங்களுடைய தலைவர் ஜெய்தீப் கன்கர் ஒரு ஒட்டுமொத்த பார்ப்பன அடிமை. அவர் இனத்தால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் கூட இருந்துவிட்டு போகட்டுமே. ஜெய்ராம் ரமேஷ் என்கிற ஒரு பார்ப்பனர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். அவர்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகி இருக்க வேண்டுமாம். பேசுவது யார்? பிஜேபியை சேர்ந்த ஜெய்தீப் கன்கர். இவருக்கு இது தேவையா? யார் முன்னிலையிலே? காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முன்னிலையிலே, காங்கிரஸ் தலைவர் கார்கே முன்னிலையிலே. கார்கே ஒரு லாயக்கற்றவன் என்பது போல் பேசிய போது கொதித்தெழுந்தது கார்கே. அந்த சிங்கம் கொதித்தெழுந்தது. நான் கருப்பு தோல், அவன் சிவப்பு தோல். அவன் பார்ப்பனன், நீ பார்ப்பன அடிமையா? பார்ப்பன அடிமையை வாயை மூடு. இந்த வர்ணாசிரம சிஸ்டம் இருக்கிறதே, அமைப்பு இருக்கிறதே, இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் முழங்கிய போது மாநிலங்களவையை அதிர்ந்தது நண்பர்களே. தந்தை பெரியாருடைய கொள்கை இப்போது மாநிலங்களவையில் கார்கே வழியாக மிக தெளிவாக பேசப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமில்லை நண்பர்களே, பொதுவாகவே இந்திய மனநிலையை அடிமை புத்தி, அதுவும் இந்த கன்கர் இருக்கிறாரே, மேற்கு வங்க ஆளுநராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு எம்பியாக இருந்தவர், இப்படி பல்வேறு பதவிகளில் இருந்த ஒருவனுக்கு இப்படி ஒரு பார்ப்பன அடிமை புத்தி இருந்தால் வட இந்தியா முழுமையும் இந்த அடிமை புத்தியிலே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அதனுடைய குறியீடு தான் ஜெய்தீப் கன்கர். ஜெய்தீப் கன்கர்கள் மாற வேண்டும். நம்முடைய கார்கேக்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். நன்றி.